நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா இந்த கோவிலை உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலேயே தங்க கோபுரத்தோட 150 படிக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க பாலமுருகரை பத்தியும் அவரோட சிறப்பை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு முருகான் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சென்னையில இருந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா வேலூர்ல சுமார் 800 வருஷம் பழமையா இருக்க ரத்னகிரி பாலமுருகன் கிட்ட நீங்க வந்துடலாம். தமிழ்நாட்டிலேயே நான் பார்த்த வரைக்கும் ஒரு அழகான முருகன் கோவில்னா நான் கண்டிப்பா இந்த கோவில சொல்லுவேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்ற மாதிரி இந்த மலைக்கு மேல 800 வருஷத்துக்கு முன்னாடி கற்பூரம் கூட இல்லாம இருந்த முருகர் இன்னைக்கு தங்க கோபுரத்துக்குள்ள இருக்காரு. 1980கள்ல பாலமுருகன் அடிமைகளால பெருசா சிறப்பான வடிவத்துல கீழே ஒரு பெரிய குளத்தோட கட்டப்பட்ட இந்த கோவில் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த கோவில்ல உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனசுல நினைச்சிட்டு நெய் தீபம் ஏத்தி வேண்டிட்டு வந்தா அது கண்டிப்பா நடக்கும்னு இங்க இருக்க மக்கள் நம்புறாங்க. 150 படி ஏறி மேல வர முடிஞ்ச